அழகு செல்வமே, உன்னை காண இன்று உன் சாயப்பா வந்துள்ளேன். சற்று நான் கூறுவதை நிதானத்துடன் கேட்டுவிட்டு செல். என் குழந்தையே, உன் வாழ்வில் வெற்றி தள்ளிப்போகிறதே என்று கவலை கொள்ளாதே. ஏனென்றால் நீ செய்த முயற்சி என்றும் வீண் போகாது. ஆதலால் தொடர்ந்து விடாமுயற்சியுடன் செயல்பட்டு கொண்டே வா. நிச்சயம் வெற்றி உன்வசமாகும். உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உன் மனதில் உள்ளவரை நீ எடுத்த செயலில் நிச்சயம் வெற்றி பெறுவாய். இலக்கை அடையும் வரை வெற்றியோ தோல்வியோ எதையும் எதிர்பார்க்காமல் நீ ஓடிக்கொண்டே இரு. வருங்காலத்தை பற்றி எப்போதும் கவலைப்படாதே. நீ நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் வருங்காலம் தன்னால் வெற்றிகரமாக மலரும். மாற்றம் வேண்டுமென்று நீ நினைக்கிறாய் அல்லவா? ஆதலால் உன் முயற்சியை கூட்டு, முடிவு தானாக மாறும். உன்னால் இயலும் என்று நினைத்துவிட்டால் இயலாதது என்று எதுவும் இல்லை. உன்னால் முடியும் என்பதை நீயே நம்பும்போதுதான் அழகாகிறது உன் முயற்சிகள் யாவும். பல அவமானங்களை கடக்கும் ஒருவர் மனதில் ஓடும் ஒரே வாசகம் நான் ஒரு நாள் ஜெயிப்பேன் என்பதாகும். ஆதலால் நீயும் நிச்சயம் ஜெயிப்பாய். என் சொற்களின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நிச்சயம் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். உன் எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் நிச்சயம் எந்த ஒரு இலக்கையும் நீ எளிதாக அடைய முடியும். உன் வாழ்க்கையில் குறிப்பாக கசப்பான விஷயங்கள் ஏதாவது நிகழ்ந்திருந்தால் நீ விவேகமானவனாக மாற வேண்டும், காயப்பட்டவராக அல்ல. இதை மட்டும் என்றும் நினைவில் வைத்து செயல்படு. நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். எதையும் தாங்கும் மனவலிமை ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளை எப்போதும் நீ தகர்த்தெறிந்து செல்வாய். மாற்றி யோசனை செய்யாமல் நிச்சயம் மாற்றங்கள் வருவதில்லை. ஆதலால் நடந்ததை பற்றி கவலை கொள்ளாமல் இனி நடக்கப்போகும் விஷயங்களை பற்றி சிந்தித்து செயல்படு. உன்னால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை நல்ல விதமாக உருவாக்க முடியும். சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான். சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான். உன்னிடம் மறைந்திருக்கும் ஆற்றல்களை வெளிக்கொணரும் வழி விடாமுயற்சியும் தொடர்ந்த உழைப்புமே ஆகும். ஆதலால் நீயும் தொடர்ந்து விடாமுயற்சியுடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டு கொண்டே வா. நிச்சயம் உன் வாழ்வில் வெற்றி உன்வசம். அரிய செயல்கள் யாவும் விடாமுயற்சியாலேயே அடைய பெற்றிருக்கின்றன. வெறும் வலிமையால் மட்டும் அல்ல. நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை. முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல் படியில் முதலில் ஏறு. நிச்சயம் நீ முழு படிக்கட்டையும் அடைவாய். உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு. உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளன. செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும் பொழுது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை நிச்சயம் கண்டறியும். என் செல்வமே, நீ வெற்றியடைவதை உன்னைத் தவிர வேறு எவராலும் தடுக்க முடியாது. உன் பாதையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் உன் இலக்கை மட்டும் என்றும் நீ விட்டு விடாதே. உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு. நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை. நிச்சயம் உனக்கு துணையாக உன் சாயப்பா இருக்கிறேன். வெற்றி பெறுவது என்பது மிகவும் எளிதானதே. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய். செய்வதை விரும்பி செய். செய்வதை நம்பிக்கையோடு செய். வெற்றி நிச்சயம். எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவர்களால் எதையும் சாதிக்க முடியாது. முயன்று செயல்களை செய்பவர்களால் மட்டுமே வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெற முடியும். மாபெரும் லட்சியத்தையும் நம்பிக்கையையும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் நீ உயர்ந்த நிலையை அடைய முடியும். கடவுள் உங்களிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்து உங்களை ஒன்றுமில்லாதவர்கள் ஆக்கினால் வருத்தப்படாதீர்கள். ஏனெனில் கடவுள் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கப் போகிறார். மேலும் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க தொடங்குவார். உன் வாழ்க்கையில் உள்ள பல கஷ்டங்கள் இன்றுடன் முடிவுக்கு வரும்.
உன் வாழ்க்கையில் பல வருடங்களாக இருந்த இருள் இப்போது மறைந்துவிடும் என் செல்வமே. பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட சேவை செய்யும் கைகளே புனிதமானவை. ஆதலால் உன்னால் இயன்றவரை பிறருக்கு கொடுத்து மகிழ் என் செல்வமே. எந்த ஒரு மகிழ்ச்சியும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு ஈடாகாது. ஆதலால் உன்னால் முடிந்தவரை பிறருக்கு சேவை செய். தன்னலமற்ற சேவை மட்டுமே ஒருவரின் இதயத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் மனித நேயத்தை எழுப்புவதற்கு தேவையான வலிமையையும் தைரியத்தையும் தருகிறது. எல்லா செயல்களும் எண்ணத்தின் விளைவுகளே. ஆதலால் எண்ணங்களே முக்கியமானது. நல்ல எண்ணங்களை மட்டும் சிந்திக்க பழகு என் செல்வமே. நீ என்னிடம் உதவியையும் வழிகாட்டுதலையும் நாடினால் நான் நிச்சயம் உடனடியாக உனக்கு அதை தருவேன். இது உன் சாயப்பாவின் உண்மையான சொற்கள். ஜெய் சாய்ராம். உன் கர்மாவே உனது துன்பத்திற்கும் துக்கத்திற்கும் காரணம். ஆதலால் உனக்கு என்ன நேர்ந்தாலும் அதை சற்று பொறுத்துக்கொள். நிச்சயம் அந்த கர்மாவின் பலன்கள் முடிந்த பிறகு உனக்கு நல்ல கர்மாவின் பலன்கள் தொடங்கும். உனது கர்மாவே உனது இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம். அதனால் உனக்கு என்ன நேர்ந்தாலும் அதை சற்று பொறுத்துக்கொள். நிச்சயம் உனக்கு தீய கர்மாக்கள் பலன்களிலிருந்து விடுபட்டு உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். நான் இரத்தமும் சதையுமாக இல்லாவிட்டாலும் நான் என் பக்தர்களை காப்பேன். நீ என்னை நினைக்கும் கணத்தில் நான் உன்னுடன் இருப்பேன். இத்தனை நாட்கள் நீ உன் வாழ்வில் என்னென்ன துன்பங்களையும் இன்பங்களையும் சந்தித்தாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாக தெரியும் என் செல்வமே. இவற்றையெல்லாம் நான் கண்டுகொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் நான் துன்பங்களை அனுமதித்ததற்கான காரணம் என்னவென்றால், உன்னை சுற்றி போலியான உறவுகள் எத்தனை பேர் உள்ளனர் என்பதை நீ முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆதலால் நீ தற்போது அறிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? இனியாவது உன் வாழ்வில் யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்பதை தெளிவாக சிந்தித்து செயல்படு என் செல்வமே. இனி உனக்கு வரும் அத்தனை துன்பங்களிலிருந்தும் உன் சாயப்பா நிச்சயம் உன்னை காப்பாற்றுவேன். உனக்கான வெற்றியை உன் வாழ்வில் நிலை பெற செய்வேன். நீ எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் நிச்சயம் உன்னை வாழ்வில் வெற்றி பெற செய்வது உன் சாயப்பாவின் தலையாய கடமை. என் சொற்களின் மீது நீ முழுமையாக நம்பிக்கை வைத்து செயல்படு. நிச்சயம் நான் கூறிய அனைத்தும் நன்றாகவே நடக்கும்.